அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு, முருகனுக்கு கடம்பன் என்ற ஒரு அழகிய தமிழ் பெயர் உண்டு. அந்த பெயருக்கு என்ன காரணம், கடம்ப மலரோட சக்தி என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மதுரையை மட்டுமின்றி பழனி மலையையும் கடம்ப வனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழில்மிகு பழனி மலையில் வருடத்திற்கு 15 நாட்கள் மட்டுமே கடம்ப மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த கடம்ப மலரின் நறுமணம் பல்வேறு மருத்துவ குணங்கள் உடையது எனவும், இந்த மலர்களை தழுவி வீசும் காற்றினை சஞ்சீவி காற்று என்றும் சொல்கின்றனர் பழனி வாழ் மக்கள். ஞான பழம் கொண்டு ஈசன் நடத்திய திருவிளையாடலால் கோபம் கொண்டு கைலை மலையை விட்டு தெற்கு நோக்கி வந்துவிட்டார் பாலமுருகன். அப்பொழுது அகத்தியர் கொடுத்த சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளை காவடியாக தன் தோள்களில் எடுத்து வந்த இடும்பன் சிறிது நேரம் ஓய்வெடுக்க எண்ணி பழனியில் மலை காவடிகளை இறக்கி வைத்தான். கோபத்தில் வந்த பாலமுருகன் இடும்பன் இறக்கி வைத்த இரு மலைகளுள் கடம்ப மரங்கள் மிகுந்து பூத்து குலுங்கும் அழகிய சக்திகிரியே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டான். முருகனுக்கு மட்டுமன்று, திருமாலுக்கும் பூஜிக்க உகந்த மலர் கடம்ப மலர். கோடை காலத்தில் மட்டுமே மலரக்கூடியது. இந்த கடம்ப மரத்தின் மலர்களையும் இலைகளையும் மாலையாக தொடுத்து முருகனுக்கு சாத்துவது விசேஷமானது. மேலும் கடம்ப மரத்திற்கும் முருகனுக்குமான தொடர்பை சங்க பாடல்கள் பலவற்றிலும் காணலாம். கடம்பமர் நெடுவேல் என்று பெரும்பானாற்று படையும், கடம்பின் சீர்மிகு நெடுவேல் என்று மதுரை காஞ்சியும் சுட்டுகின்றன. கடம்ப மலர்களால் கட்டப்பட்ட மாலைகளை விழாக்களின் பொழுது முருகனுக்கு அணிவிக்கப்படும் செய்தி அகநானூறு, புறநானூறு ஆகிய சங்க இலக்கியங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. பழனியில் சித்திரை மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திர நாள்களில் கிரிவலம் வருவது சிறப்புடையதாக கருதப்படுகின்றது. காரணம், அந்த நாள்களில்தான் கடம்ப மரங்கள் பூத்து குலுங்கும். கடம்ப மலர்களின் வாசம் இந்த காலகட்டத்தில் காற்றில் கலந்து வீசும். கிரிவலம் செல்பவர்கள் அதை நன்கு அனுபவிக்க முடியும். இந்த நாள்களில் பழனி கோயிலுக்கு செல்லும் பக்தர்களும் கிரிவலம் வரும் பக்தர்களும் கடம்ப மலர் அணிந்து செல்வதை காண முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பழனி மலையில கிரிவலம் வருவாங்க. அப்படி அவங்க கிரிவலம் வரும் பொழுது, இந்த 15 நாளும் தொடர்ந்து அவங்க கிரிவலம் வரும் பொழுது இங்க வீசுற இந்த சஞ்சீவி காத்தால குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுவாங்க. கடம்ப பூவுல பல வகை இருக்கு. ஆனா சாமிக்கு வைக்கிறது வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய கடம்ப பூவை மட்டும்தான். கிரிவலம் வரச்ச வீசும் சஞ்சீவி காத்து பல நோய்களையும் போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூக்களை தலையில வச்சுக்கிட்டதுனால தலைவலி, நுரையீரல் சம்பந்தமான நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னும் இங்க ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால ஒவ்வொரு வருஷமும் சம்மர் சீசன்ல தவறாம இந்த பழனி கோவிலுக்கு வந்து இந்த கிரிவலம் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடம்ப மரத்தின் பட்டைகளும் இலைகளும் வயிறு தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக அமையும். இதனோட விதையும் வேரும் கூட இயற்கை மருத்துவத்துல முக்கிய பங்காற்றுகின்றது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கடம்ப மலர்கள் பூத்து குலுங்கும் பழனியில போயிட்டு நாம கிரிவலம் செய்யறப்ப நமக்கு தீராத நோய்களும் நாம கேட்கும் வரங்களையும் அள்ளி தருவான் முருகப்பெருமான். அதனாலதான் அவனை கடம்பன் என்று நாம அழைக்கிறோம். இந்த பதிவு ரொம்பவே சிறப்பான பதிவா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.